ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பலாக்காய் வச்சுட்டு சூப்பராக ஒரு பிரியாணி ஒன்று டேஸ்டியாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பலாக்காயை எப்படி வெட்டலான்னா தோலெல்லாம் சீவிட்டு இப்போ முதல்ல பலாக்காயை வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு பிரியாணிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் சீவினாலும் எப்படியுமே வெட்ட பார்த்திங்கன்னா அது கருத்து தான் போகும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து அந்த சைஸில் நம்ம வெட்டிக்கலாம். பிரியாணிக்கு நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த சைஸ் போடுறேன். பலாக்காயை இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா நான் வெயிட் போட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கேன். நான் 3/4 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி பலாக்காய், ஒரு பலாக்காயை வெட்டி அதில் 1/2 கிலோ அளவுக்கு வெயிட் போட்டு எடுத்துட்டு அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அப்போ அந்த ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட மணத்தோடு சேர்த்து கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு வேணால் ஒரு 1/4 பங்கு, ஒரு அரை பக்குவத்தில் உப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக மீதி இருந்த பலாக்காயில் நம்ம கொஞ்சம் சில்லி செஞ்சுக்கலாம். அதுக்கு அதையும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா தடவிக்கலாம். நம்ம எப்படி பிரியாணிக்கு வேக வச்சுருக்கோமோ அதே போலயே இதையும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அது பெருசாக கட் பண்ணோம். இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம சில்லிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டுடலாம். இதுவும் வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ 2 காயுமே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பலாக்காய் வேக வச்சுருக்கேன். ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பக்குவத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கிட்டால் போதும். ரொம்பையும் வேக வச்சிங்கனாலும் குழஞ்சி போயிடும், தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஓரளவுக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், சில்லிக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா கொதிச்சு வந்துச்சு. ரெண்டையும் ஒரே டைம் தான் வேக வச்சோம். இதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதையும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி 4 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்டை 4, கிராம்பு 4, ஏலக்காய் 4, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சு இலை, அதை சேர்த்துடலாம். நல்லா பட்டை கிராம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம எப்பயுமே வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இல்லை தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம 3/4 கிலோ அரிசி போடுறதுனால ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தக்காளி கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். 2 ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்ல கலராக இருக்கும் இல்லையா, அதுக்காகத்தான். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் முன்னாடியே போட்டிருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக புதினா மல்லித்தலை ஒரு கையளவு, தயிர் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே அப்படியே வதங்க நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். கூடவே நம்ம வேக வச்ச பலாக்காயும் சேர்த்துடலாம். நல்லா பலாக்காயை போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அந்த மசாலா பலாக்காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா தேவையான அத்தனையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்குருவோம். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன், அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை லெமனையும் புழிஞ்சிக்கலாம். அவ்வளவுதான்.
தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி எது போட்டாலும் 1 கப்பு அரிசி அளந்தோம்னா அதில் 1 கப்பு 1க்கு 1 தான் தண்ணி சேர்ப்போம். அதனால் இதில் 1.5க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். பலாக்காய் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு 5 நிமிஷமும், இப்போ வதக்குறப்போ ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வெந்திருக்கு. மறுபடியும் நம்ம தாளித்து இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம். இதுலேயும் கொதித்து நல்லா வேகும். அப்புறம் அரிசி போடுறப்பையும் கொஞ்சம் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட வேகும். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். இப்படி வேக வைக்கிறப்போ கொஞ்சம் டைம், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதிக டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அரிசி போட்டு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், பிரியாணிக்கு கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்கவும். அதுக்கப்புறமா தண்ணி வந்து லெவலாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. அரிசியும் வெந்திருக்காது. இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து இப்போ தம் போட்டு தம்மில் தான் வேக வைக்க போகிறோம். இந்த கரெக்டாக இந்த மாதிரி லெவல் வந்ததுமே நம்ம தம் போட்டுறோம். ஒரு தோசைக்கல் தூக்கி வச்சுருவோம். இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டுருவோம். வெயிட் எடுத்து இது மேலே வச்சுருவோம். ஆவி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். மறுபடியும் கிளறி விட்டு இன்னொரு டைம் 10 நிமிஷம் தம்மில் வச்சு நம்ம இறக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இன்னொரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து அந்த கல் வந்து சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் சிம்மில் வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லா வேகும். வெளியில் ஆவி வரவிடாமல் நல்லா டைட்டாக மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் எதுனா தூக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு பக்கம் 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பலாக்காய் வேக வச்சுருந்தோம்னா சில்லிக்கு அதை வந்து இப்போ மசாலா தடவி வச்சிடலாம். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் முதல்ல போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம். சும்மா ஒரு 1/4 லெமன் அளவுக்கு புழிஞ்சிக்கிட்டால் போதும், நிறைய வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். கூடவே எண்ணெய் இப்போ கலந்துருவோம். அவ்வளோதான், மசாலா போட்டு கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பொரிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கலந்து விட்டு மறுபடியும் மூடி வைக்கிறேன். மறுபடியும் அதை வெயிட் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தம் வச்சு இறக்கிட்டிங்கன்னா அப்படியே பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போயே அரிசி ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. ஆனால் அந்த மேலே அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, மேலாப்பில் இருக்கிற அரிசி வந்து வெந்திருக்காது. அதுக்காக தான் திருப்பி போட்டு மறுபடியும் உள்ளே அந்த அரிசி உள்ளே போயிடுச்சுன்னா நல்லா அதுவும் வெந்து வந்துடும். அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கோம். 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்புறம் பிரியாணி ரெடி. நம்ம அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில்லிக்கு வந்து மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து சில்லி பொரிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே சில்லி எடுத்து போட்டுடலாம். நம்ம நார்மலாக எப்பயும் சில்லி பொரிக்கிற மாதிரி தான். இப்படி எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ எண்ணெயில் வேகிறதுனால நல்லா வெந்துடும். நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அருமையான பலாக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், இல்லை தனித்தனியாக உடைச்சாலே உடையுது. பாருங்கள், மாவாக வெந்துருச்சு. சிக்கன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லோரும் இதை மட்டன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்குது. நாராக இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா பக்குவமாக அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், அவ்வளோதான். அருமையான டேஸ்ட்டில் பலாக்காய் பிரியாணி. பலாக்காய் எப்படி அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இதனால தான் எல்லாம் வெஜ்ஜுக்கு நான்வெஜ் பிரியாணின்னு சொல்கிறாங்க போல். சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குதுப்பா. மட்டன் அப்படின்னு மட்டன் தான் சும்மா மட்டன் தான் இப்படி நாராக வரும். சிக்கன் இப்படி வராது. சிக்கன் கலரில் இருக்கிற மட்டன், சிக்கன் கலரில் இருக்கிற மட்டன். கலர் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துருந்தோம்னா இது மட்டனாக தான் இருந்திருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பலாக்காய் பிரியாணியும் பலாக்காய் சில்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வெஜ்ஜில் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரில் பிரியாணியும் சில்லியும் செஞ்சுருக்கோம்.